மழை வந்துரும்ன்றதுக்கோசமே தான் நாங்கள் அடிச்சு பிடிச்சின்னு வந்தோம். தமிழக வெற்றி கழக தலைவர் நமது தளபதி தலைமையில் மக்கள் போற்றும் மகத்தான அரசு பொறுப்பேற்று 100 நாட்கள் கடந்து விட்டது. நல்லாட்சி அமைந்திட தமிழக மக்கள் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எண்ணற்ற இளைஞர்கள், இளம்பெண்கள் மற்றும் சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் மாண்புமிகு அமைச்சராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் அமர வைத்து அழகு பார்த்தவர்தான் எங்கள் தலைவர் தளபதி. லட்ச தொண்டர்களின் ஆரவாரத்துடன் தமிழக வெற்றி கழகத்தை நமது தலைவர் அவர்கள் துவக்கிய போது இந்த கட்சி ஒரு வருடம் தாங்குமா, தேர்தலில் இவங்களுக்கெல்லாம் வேட்பாளர்கள் கிடைப்பாங்களா, எல்லாம் நக்கலா எல்லாருமே நிறைய பேர் பேசினாங்க. ஒரு சீட்டு கிடைக்குமா, 2 சீட்டு கிடைக்குமா, 1 சீட்டு கிடைக்குமா, 2 சீட்டு கிடைக்குமானெல்லாம் பேசினாங்க. ஆனால் இன்றைக்கு வாயை மூடிக்கொண்டு நிற்கிறார்கள். நமது தலைவர் எந்த கூட்டணியும் இல்லாமல் 1,72,00,000 அதிகமான ஓட்டுகளை வாங்கி ஆட்சியை அமைத்திருக்கிறார். 80வது சுதந்திர தினத்தில் நமது தலைவர் கோட்டையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்த அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் எல்லோரும் பார்த்தோம். இதற்காகத்தான் லட்ச ரசிகர்கள் பல ஆண்டுகளாக காத்து இருந்தார்கள். இந்த சுதந்திரம் மட்டுமல்ல, 100வது சுதந்திர தினத்திலும் நமது வெற்றி தலைவர் தான் கோட்டையில் கொடியேற்றுவார். இனி எந்த தேர்தல் வந்தாலும் தமிழக வெற்றி கழகம்தான் வெற்றி பெறும். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடக்கிற நிகழ்வுகளை பொதுமக்கள் நேரடியாக லைவ்ல பார்க்க வேண்டும் என்பதுதான் நம் தலைவருடைய எண்ணம். இதுவரை எந்த ஆட்சியிலுமே அந்த மாதிரி நடந்தது கிடையாது. நம்மளுடைய தலைவர் தளபதி தான் மக்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், நம்ம மக்களுக்கோசம் என்ன பேசுகிறார்கள், யார் என்ன பேசுகிறார்கள் என்று தெரிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் தான் லைவை நேரடியாக டிவியை பார்க்குறாங்க. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே சீரியல் பார்க்கறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. எல்லாருமே சட்டசபையை தான் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவே ஒரு பெரிய வெற்றி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு என்றது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். நான் என்னடா மழையை காணுமேன்னு பார்த்துக்கிறேன், நீங்கள் கொடையை பிடிச்சி நிற்கிறீங்க. மைக்கு கொண்டா கொடையை கொடுங்க, பிடிச்சிக்கிறேன். நமது வெற்றி தலைவரின் தலைமையிலான அரசு பொறுப்பேற்ற அடுத்த சில நிமிடங்களிலேயே 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் என்று அறிவித்தார். பெண்கள் பாதுகாப்பு சிங்கப்பெண் அதிரடிப்படையை கொண்டு வந்தார். மாநிலத்தில் போதைப் பொருட்களை ஒழிக்க தீவிர நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அறிவித்தார். நமது வெற்றி தலைவரின் ஆட்சியை பார்த்த சமூக விரோதிகளும் குற்றவாளிகளும் குலை நடுங்கி போய் இருக்கிறார்கள். மேலும் பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்கள், பேருந்து நிலையங்கள் அருகில் இருந்த 717 டாஸ்மாக் கடைகளை அகற்ற உத்தரவிட்டு அதை நிறைவேற்றி காட்டியவர்தான் நம் தலைவர் தளபதி. மாநிலம் முழுவதும் உள்ள அம்மா உணவகங்களை சீரமைக்க வேண்டும் என உத்தரவிட்டார். கூட்டுறவு வங்கிகளில் சிறு குறு விவசாயிகளின் வாங்கிய ரூபாய் 75,000 வரையிலான பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். 1 லட்சம் வரை கடன் வாங்கியவர்களுக்கு ரூபாய் 75,000 வரை தள்ளுபடி செய்தார். பள்ளிகளில் வழங்கப்படும் காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்து 6ஆம் வகுப்பு முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவ செல்வங்களுக்கு வழங்கிட உத்தரவிட்டார். இந்த திட்டத்தை பெருந்தலைவர் காமராஜருக்கு அந்த பெயரை சூட்டினார். மேலும் பெருந்தலைவர் காமராஜர் பெயரில் உண்டு உறைவிட பள்ளிகளை
உத்தரவிட்டார். பள்ளி குழந்தைகளுக்கு ஹெல்மெட்டுடன் கூடிய லேட்டஸ்ட் சைக்கிளை வழங்க உத்தரவிட்டார். 125 நாட்கள் இருந்த ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்தினார். இது இந்தியாவிலே வேற எந்த மாநிலத்திலும் இல்லை. தமிழ்நாட்டில் தமிழ்த்தாய் வாழ்த்துக்குத்தான் முன்னுரிமை என்ற சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டினார். நீட்டுத் தேர்வுக்கு எதிராகவும் மேகதாது அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்தும் தொகுதி மறுவாய் எதிர்த்தும் சட்டமன்றத்தில் தீர்மானங்கள் கொண்டு வந்து அதை நிறைவேற்றி காட்டினார். அண்ணன் சீர்திட்டத்தின் மூலம் ஏழை பெண்களுக்கு 1 பவுன் தங்கமும் 1 பட்டுப்புடவையும் வழங்க ஆணை பிறப்பித்தார். அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைகளுக்கு தாய்மாமன் தங்க மோதிரம் திட்டம் கொண்டு வந்தார். இந்த தாய்மாமன் தங்கம் திட்டம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அரசாங்கத்தால தலைவர் தளபதி அறிவிச்சிருக்கிறாரு. பல ஆண்டுகளாக ரசிகர் மன்றமாக இருக்கும் போதும் சரி, மக்கள் இயக்கமாக இருக்கும் போதும் சரி, நற்பணி மன்றமாக இருக்கும் போதும் சரி, அன்றிலிருந்து இன்று வரை நாங்கள் தலைவர் தளபதி பெயரில் இந்த தங்க திட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருந்தோம். இன்று தலைவர் தளபதி அவர்கள் நீங்கள் எல்லோருடைய ஆதரவால் இன்று அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் ஒரு குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்க மோதிரம் கண்டிப்பாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த திட்டத்திற்கோசம் நிதியை ஒதுக்கி அதை ஏற்பாடு செய்தவர் தான் நம் தலைவர் தளபதி என்பதை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திட்டம் பேரறிஞர் அண்ணா பிறந்த தினமான செப்டம்பர் 15 அன்று நடைமுறைக்கு வருகிறது. மேலும் ஆட்சிக்கு வந்த 100 நாட்களுக்குள் 1 லட்சம் கோடிக்கும் அதிகமான தொழில் முதலீட்டுகளை ஈர்த்து வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டினார். இதன் மூலம் பல்லாயிரம் கணக்கான இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இப்படி தளபதியின் சாதனைகளை நாளெல்லாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் மழை தான் வந்துடுது, ஏன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு டி நகர் தொகுதியில் அரசாங்கம் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உத்தரவின் பேரில் வேலைவாய்ப்பு முகாம் நடத்தப்பட்டது. அதில் சுமார் ஒரு 7500 பேர்கிட்ட கலந்துக்கினாங்க. நானும் அந்த துறை அமைச்சர் முகமது பர்வேஷ் அவர்களும் கலந்து கொண்ட போது 396 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைச்சது என்றதை சொல்லி ஒரு 100 பேருக்கு நாங்கள் அதுக்குண்டான ஆர்டரை கொடுத்தோம். ஆனால் இப்போ 6:30 மணிக்கு பார்க்கும்போது 3900 பேருக்கு இன்று வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே டி நகர் தொகுதி மக்களுக்கு எப்போதுமே நான் கண்டிப்பாக உங்களுடைய நம்பிக்கைக்கு நான் கண்டிப்பாக இருப்பேன். டி நகர் தொகுதி மக்களுக்கு என் நெஞ்சார்ந்த நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே என்னென்னலாம் உங்களுக்கு பட்டா விஷயம், மற்ற வீடு கட்டும், வீடு திட்டம், இது எல்லாமே முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் டி நகர் தொகுதி மக்களுக்கு கிடைக்கிறதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வேன் என்பதை நான் உங்களுக்கு உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு எது தேவையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயமாக, ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு QR கோடு போட்டு உங்களுக்கு ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்குறோம். அதில் அடிச்சிங்க அப்படின்னா, அந்த ஃபோனை அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு உண்டானதை உடனடியாக செய்யக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நான் என்றும் உங்களுக்கு ஒரு ஊழியனாக நான் இருப்பேன் என்பதை நான் திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதனால நீங்க எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் பிள்ளை, உங்கள் மாமா தான் இன்று முதலமைச்சராக தலைவர் தளபதி இருக்கிறார். ஆகவே உங்கள் அண்ணன் உங்களை ஒரு காலமும் கைவிட மாட்டார் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். 100 நாட்கள் இல்ல,
5 வருஷம் இல்ல 20-25 வருஷம் ஆனாலும் தலைவர் தளபதி தான் முதலமைச்சராக இருப்பார் என்பதை திட்டவட்டமாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் எங்கு சென்றாலும் சரி, எங்கு போனாலும் சரி, அண்ணன் எப்படி இருக்கிறாரு, அண்ணனை பத்திரமா பாத்துங்க, என் பிள்ளைய பத்திரமா பாத்துங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அன்பான தமிழ்நாட்டு மக்கள் தான் இன்று இருக்கிறார்கள். எல்லோரும் அண்ணனை பார்த்துக்கோ, மாமா எங்க மாமா குழந்தைய பார்த்து எங்க மாமாவை பார்த்துக்கோ, எங்க தம்பியை பார்த்துக்கோ, என் பிள்ளைய பார்த்துக்கோ சொல்றாங்கன்னா அதுதான் உண்மையானது. நாங்கள் ஒவ்வொரு மேடையிலும் சொல்லுகிறோம், நாங்கள் தவறு செய்ய மாட்டோம், உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவராக நாங்கள் இருப்போம், அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இருக்க வேண்டாம் என்று நான் உங்களை திரும்ப திரும்ப சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆகவே இந்த மழையில கூட கொடையை பிடிச்சிக்கின்னு நீங்க நிக்கிறீங்கன்னும் போது உண்மையாகவே தலைவர் தளபதி மேல் நீங்கள் எந்த அளவிற்கு பாசம் வைத்திருக்கிறீர்கள் என்பது இதன் மூலம் தெரிகிறது. ஆகவே எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த அப்புனு அவர்களுக்கும் தலைவர் தளபதி அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொண்டு டி நகர் தொகுதி மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் நான் அவர்களுக்கு உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒயின் ஷாப் ஏதோ மூடணும்னு சொன்னாரு. அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்பட்டு அதுக்கு உண்டான அந்த இடத்துலேருந்து வேற எங்க மாற்றலான்றதுக்கு தலைவர் முதலமைச்சருடையும் சம்பந்தப்பட்ட அமைச்சருடையும் கலந்து பேசி அதற்குண்டான ஏற்பாடுகள் செய்வதற்குண்டான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை இங்கு சந்தோஷத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன்.